செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார். வணக்கம். அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? விவரங்கள். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்துல கடந்த 7 தினங்களாக பரவலாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிதமான கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், செய்யூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழையானது பெய்தது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், செய்யூர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தற்போது பெய்த மழையில் முற்றிலும் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தற்போது அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் தற்போது மழையில் நனைந்து வீணடிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு சில பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு தற்போது முடிவுற்ற நிலையிலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அதிகாரிகள் எடுக்காததே இது போன்ற அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனையானது தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.